Hello guys, welcome to Shanti IAS Academy. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அக்னிவீரோட 2023 क्वेश्चन தான் previous year क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். So இதுல ரீசனிங்ல 46th ஓட क्वेश्चन பார்க்க போறோம். பாருங்க, Ram walked 5 km north from place A, then took a left turn and walked 3 km, then took right turn and walked 2 km and then took a right turn, walked 3 km. So reach another place B. So இது ஒரு டைரக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு क्वेश्चन. ஸோ இதில் டைரக்ஷன் வந்துருச்சுனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எடுத்தோடனே நார்த்து சவுத்தை போட்டுற வேண்டியதான். ஸோ நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லைனை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள். ஸோ வாக் 5 km நார்த் ஃப்ரம் ஏ பிளேஸ். ஸோ ஒரு ஏ பிளேஸ் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேருந்து எந்த டைரக்ஷன் பார்த்து நடக்கிறாங்க, நார்த்தை பார்த்து நடந்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நார்த்தை பார்த்து 5 km வாக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தென் டுக் அ லெஃப்ட் டர்ன். ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்றப்போ நம்ம எந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறோமோ அந்த டைரக்ஷனில் நம்மளோட இதை ஷோல்டரை வச்சுட்டோம்னா அதுலேயே நமக்கு கணிச்சிடலாம். ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்றப்போ இந்த சைடு, ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாங்க, 3 km போகிறாங்க, சரியா? ஸோ 3 km. தென் டுக் அ ரைட் டர்ன். ஸோ இதே டைரக்ஷனில் நிற்கும் போது நம்ம எந்த பக்கம் பார்த்து நிற்கலாம், இந்த பக்கம் பார்த்து நிற்கும் போது நம்மளோட ஷோல்டரை பாருங்க. ஸோ ரைட் டர்ன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த சைடு வரும், ஓகேவா? ஸோ ரைட் டர்ன் பண்ணும்போது வாக் சேம் 2 km, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தென் டுக் அ ரைட் டர்ன். ஸோ இந்த டைரக்ஷன் இருக்கும்போது ஸோ ரைட் டர்ன் பண்ணுறாங்க. ரைட் டர்ன் பண்ணும்போது சேம் 3 km வாக் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ரீச் த அனதர் பிளேஸ். இந்த பாயிண்ட் தான் பி பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க, ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பாயிண்ட் இங்கே இருக்கு, பி பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ டைரக்டா பார்த்துடலாம், ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கு. இங்கேயும் 3 km 3 km. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் இங்கே 2னா இங்கே என்ன தான் வரும், சேம் 2 km தான் வரும். ஸோ ஏல இருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 + 2 எவ்வளோ வருது, 7 km, ஆப்ஷன் பி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 47. Fill in the blanks in the given order from the given option. ஸோ கொஸ்டின் பாருங்க, 64, 32, 16, 8 ஃபார் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, ஸோ நம்பரை பார்த்தோன்னே ஈஸியாக அப்சர்வ் ஆகுது. இதோட பாதி தான் என்னவா இருக்கு, 32. ஸோ 64 டிவைடட் பை 2 தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 32 கிடைக்குது. அப்போ அதே மாதிரி 32ஓட பாதி தான் என்னவா இருக்கு, நெக்ஸ்ட் 16 இருக்கு. அப்போ அதே மாதிரி 16ஓட பாதி என்னவா இருக்கு, நெக்ஸ்ட் 8 வந்துடுது. ஸோ அப்போ அடுத்தது என்னதான் இருக்கும், 8ஓட பாதி, அவ்வளோதான் 4, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 48. இன்ட்ரோடியூசிங் எ பாய். இப்போ ஒரு பாய் ஒரு கேர்ளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். ஸோ ரிலேஷன் வந்துருச்சுனாலே ஃபர்ஸ்ட் பாயா கேர்ளான்றதுல நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, மேல் அதாவது பாயா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் வச்சுக்கிறோம், ஓகேவா? ஸோ அதுவே கேர்ள் ஃபீமேலா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, இன்ட்ரோடியூசிங் எ பாய், ஒரு பையனை தான் என்ன பண்றாங்க, இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த பையனை யார் இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்னா எ கேர்ள், சரியா? ஸோ ஒரு கேர்ள் தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ எ கேர்ள் செட் திஸ் இஸ் த சன் ஆஃப் எ டாட்டர் ஆஃப் மை அங்கிள்ஸ் ஃபாதர். மை அங்கிள்ஸ் ஃபாதர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸோட அங்கிளோட ஃபாதர், அங்கிள்ன்றப்ப இவங்களுக்கு மேல வந்துடும், ஓகேவா? ஸோ ஜென்ரேஷன் ஆர்டர்ல நம்ம போட்டா மட்டும்தான் ஈஸியா என்ன பண்ண முடியும். சாரி வெயிட், எக்ஸ் இல்லை, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபீமேல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஃபீமேல்னு வரும்போது மேலுக்கு நம்ம என்ன வச்சோம், எக்ஸ்ன்னு வச்சோம், ஃபீமேலுக்கு ஒய்ன்னு வச்சோம். சாரி, இங்க வந்து ஒரு கேர்ள் தான் நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு பாயை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ கேர்ள் அப்படின்னு வரும்போது ஒய் வரும். ஸோ ஒய், ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் மை அங்கிள்ஸ் ஃபாதர், மை அங்கிள் ஃபாதர். அப்ப என்னோட அங்கிளோட ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணணும். ஸோ என்னோட அப்படிங்கும் போது அந்த கேர்ள் ஒய், அவங்களோட அங்கிள், அங்கிள்னு வரும்போது
பாய் கரெக்டா சோ எக்ஸ் ஓகேவா சோ அங்கிளோட ஃபாதர்னு வருது சோ அவங்களுக்கும் மேல உள்ள ஜெனரேஷன் சோ ஜெனரேஷன் அடிப்படையில தான் கம்பல்சரி என்ன பண்ணணும் போடணும் அப்படி போட்டாதான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேவா சோ என்னோட அங்கிளோட ஃபாதர் அப்படின்னு வருது சரியா சோ அங்க எக்ஸ் வந்துருச்சு ஃபாதர் அவங்களோட டாட்டர் ஆஃப் சன்னு கொடுத்துருக்காங்க சோ இவங்களோட இந்த ஃபாதரோட டாட்டர் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு அங்கிளோட அப்பா அப்படின்னா யாரு தாத்தா கரெக்டா சோ தாத்தாவோட பொண்ணு யாரா இருக்கும் நமக்கு கண்டிப்பா இவங்களுக்கு யாருதான் அம்மா தான் ஓகேவா சோ அந்த பொண்ணோட பையன் சொல்லிதான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க சோ இந்த பொண்ணோட பையன் அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் என்னவாதான் இருக்கும் சகோதரர்கள் அதாவது பிரதர்ஸ் ஓகேவா சோ அப்ப அந்த பாய என்னன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க பிரதர்னு சொல்லி தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஓகேவா 49 fill in the blanks is the given order from the given option so இதுவும் அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்றது அடுத்த நம்பர் என்ன அப்படின்ற நம்பர் சீரிஸ்ல உள்ள क्वेश्चन தான் so 1 8 27 64 so இப்படிப்பட்ட क्वेश्चंस வரும்போது கண்டிப்பா நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உள்ள இடைவெளியில வரும் இடைவெளி மீன்ஸ் இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள கேப் ஈவனா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல அது வந்து கூட்டுத்தொடர் அடுத்தடுத்த கூட்டுத்தொடர் ஆர்டர்ல போகும் அதுவே மல்டிப்ளிகேஷன் ஆர்டர்ல ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அது பெருக்கு தொடர் ஆர்டர்ல போகும் இப்போ இந்த நம்பரை பார்த்தோன்னே எங்கெல்லாமும் இருக்கு பாருங்க 1 இருக்கு 8 இருக்கு 27 இருக்கு அடுத்து 64 இருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு ஞாபகம் என்ன வரணும் அப்படின்னா ஸ்கொயரும் கியூபும் ஞாபகம் வந்துடணும் சரியா ஸோ 1 to 25 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூவா இருக்கட்டும் அண்ட் கியூப் வேல்யூவா இருக்கட்டும் கம்பல்சரி எல்லா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே தெரிஞ்சு வச்சுட்டே ஆகணும் அப்படின்னா தான் நம்மளா என்ன பண்ண முடியும் நார்மல் எக்ஸாமா இருக்கட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவா இருக்கட்டும் நமக்கு டைம் ரொம்ப மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி முக்கியம் கரெக்டா ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ நீங்க ஈஸியா தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்பரை பார்த்தோன்னே அது ஸ்கொயரா கியூபான்றதை ஈஸியா என்ன பண்ண முடியும் அனலைஸ் பண்ண முடியும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ரொம்ப எடுக்கும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வந்துடும் 4 வந்துடும் ஆனா நமக்கு இங்கே 8 இருக்கு அப்போ 8ன்றது எதோட வேல்யூ அப்படின்னா 2ஓட கியூப் வேல்யூ 8 அப்போ 2ன்றதுக்கு இது 1ஓட கியூப்னு வச்சுக்கலாம் அடுத்து உள்ளதை 2ஓட கியூப்னு வச்சுக்கலாம் அப்போ அடுத்து உள்ளது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தா 27 எதோட தான் 3ஓட கியூப் தான் ஓகேவா அப்போ 64ன்றது 4 கியூபோட வேல்யூ தான் அப்போ அடுத்து என்ன தான் வரப்போகுது 5 கியூபோட வேல்யூ தான் 5 கியூபோட வேல்யூ என்ன 5 into 5 into 5 answer 125 option C okay ba so next question number 50 if the mind becomes KGLB the what will be the code language for diagram னு கேட்டிருக்காங்க code language mostly ABCD letters க்கு கேட்டுட்டாங்கனாலே நீ ஃபர்ஸ்ட் என்ன தான் எழுதணும் ABCD தான் எழுதணும் ஓகேவா ஸோ கம்பல்சரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ரஃப் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பல்சரி என்ன எழுதிருங்க ஏபிசிடியை எழுதி வச்சுருங்க இதில் ஏபிசிடி இல்லாத ஒரு ரீசனிங் வந்து இருக்கவே இருக்காது மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் ஒரு கொஸ்டினாவது கம்பல்சரி இருக்கும் சரியா ஸோ ஏபிசிடி EFGH ஸோ இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கோட் லாங்குவேஜ் கேட்கும்போது கம்பேர் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க மைண்டு அப்படிங்கிறத என்னவா எழுதியிருக்காங்க KGLB ஸோ இப்படி இங்கே 4 லெட்டர் இருக்குது இங்கேயும் 4 லெட்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் எம்மோட கேயோட ஃபஸ்ட் லெட்டரோடையும் செகண்ட் லெட்டரோட தேர்ட் லெட்டரோட ஃபோர்த் லெட்டரோடையும் மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அப்போ எம்முக்கு அடுத்து கே எப்படி ரீசனில் வரும் எம்முக்கு அடுத்து கே எத்தனாவதா இருக்கு ரிவர்ஸ்ல பாருங்க 1 2 செகண்ட் பிளேஸ்ல இருக்கா ஸோ அப்போ முன்னாடி இருக்கிறதுனால -2 போட்டுக்கலாம் அடுத்து ஐக்கு அப்புறம் ஜி எங்க இருந்து வந்திருக்குன்னு பாருங்க அதே மாதிரி 1 2 முன்னாடி வந்திருக்கு அப்போ -2 Nல இருந்து L எங்க இருக்குன்னு பாருங்க N 1 2 ரெண்டு பாயிண்ட்ல இருக்கா ஸோ அப்போ அதுவும் -2 Bல இருந்து Dக்கு பாருங்க சாரி Dல இருந்து Bக்கு பாருங்க அதுவும் எதெல்லாம் 1 2 -2
ஸோ அப்போ எல்லாமே ஈவனா முன்னாடி இருக்கிற 2 ஜம்ப் போயிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் என்ன எழுத போறோம், டயக்ராம். இப்போ டிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் பார்க்க போறோம் 1 2. அப்போ என்னதான் வரும், பி தான் வரும். ஐக்கு ப்ரீவியஸ் லெட்டர் பார்க்க போறோம், என்னதான் வரும், ஜி தான் வருது. ஸோ ஏக்கு பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் லெட்டர் எதை பார்ப்போம், முன்னாடி வரும்போது இங்க என்ன வந்துடும், இசட் ஒய் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திரும்பவும் இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கு முன்னாடி இருக்கிற 2 லெட்டர் தாண்டி வரணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எக்ஸா இருக்கும், செகண்ட் லெட்டர் என்னது ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜி, ஜிக்கு முன்னாடி பாருங்க இ. நெக்ஸ்ட் ஆர், ஆருக்கு முன்னாடி பாருங்க, முன்னாடி நம்ம இங்க ரிவர்ஸ்ல எழுதியிருக்கோம், இங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எங்க வரும் பி. நெக்ஸ்ட் ஏக்கு முன்னாடி ஆல்ரெடி எழுதியிருக்கோம், சேம் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எம்முக்கு பாருங்க என்ன வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, பி ஜி ஒய் இபி ஒய் கே, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ரீசனிங்ல இருந்து நம்ம 5 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.